இப்போ அரியன் ராஜாட்ட எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் த லீடர்ஸில் ஒருத்தர் இணைகிறாரு அப்படின்னாக்கா அதில் கேள்விகள் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து கவுன்சிலராக விருப்பமா, எம்எல்ஏ ஆக விருப்பமா, எம்பி ஆக விருப்பமா? ஆம் என்றால் அதற்குண்டான பயிற்சியை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டது. இது நான் பார்க்கல. அது அப்படி இருக்கா? அப்படி இருந்தால் என்ன மாதிரியான பயிற்சி அங்கே தரப்படுது? இப்போ வந்திருக்கவங்க உண்மையால இந்த எண்ணிக்கை உண்மையா 15 லட்சம் அது ஆரம்பித்த ஒரு 2-3 நாள்லேயே சொன்னாங்க. எவ்வளோ இப்போ கிராஸ் ஆகிட்டு இருக்கு? எப்படி இது? நியர்லி 20 lakhs கிட்ட வந்துருச்சு. 20 லட்சம் நெருங்கியாச்சு. சரி. இப்போ இங்க ஒரு பெரிய அரசியல் சதுரங்கங்கள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. திமுக அதிமுகவை குறை சொல்லும், அதிமுக திமுகவை குறை சொல்லும். இந்த நாரசத்தை இதை பார்க்க முடியாமல் சலிச்சு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு வேண்டிட்டு இருந்த நேரத்துல விஜய் அவர்கள் வந்தாரு, அறுவடை பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவருடைய ஆட்சியில இந்த கொஸ்டின் வரேன், இதை சொல்லிட்டு கனெக்ட். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவர் செய்யக்கூடிய செய்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி வாங்குறது. இப்ப தாவேகா எம்எல்ஏ ஒருத்தர் பேரம் பேசினாரு, ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க. இப்போ அதிமுக 8 எம்எல்ஏவில் பேரம் பேசியிருக்கேன் தாவேகா. யாரை கைது பண்றது? தாவேகால எந்த எம்எல்ஏவை எந்த மந்திரியை நம்ம கைது பண்றது? அப்படின்னா அதிமுக தரப்புல இவங்க ஒரு வழக்கு தரணும். அது கொடுத்து எங்கேருந்து பேரம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்றத்துக்கு பேச வராரோ இல்லையோ, இது சார்பாக ப்ரொட்டஸ்ட் பெடிஷன் தரத்துக்கு அப்பப்போ வராரு, சபாநாயகரை பார்க்குறாரு, பண்ணுறாங்க. அப்போது தாவேகா ஒரு ஆப்ரேஷன் இறங்கிடுச்சு. ஏடிஎம்கேவை வஞ்சம் தீக்கணும், ஏடிஎம்கேவை நம்ம டைலூட் பண்ணுற பட்சத்தில் தான் நம்ம கட்சி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுன்ற முடிவில். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவரை வச்சு அழகாக மூவ் பண்ணி ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் கொண்டு வராங்க. ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்கு போகிறத பற்றி நமக்கு எந்த கிரிட்டிசிசமும் கிடையாது. இப்போ நான் இருக்கேன்னா என் தனி மனித முடிவு. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இங்கிருந்து ஆளை தூக்குற மாதிரி தூக்குற தாவேக்கா எப்படி குதிரை பேரத்தை பற்றியோ இல்லை ஒருத்தர் வந்து பிரைப் வாங்குறாரு, காசு வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அந்த திருநாவுக்கரசனை பர்சனலாக எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் அது போன்ற செய்கைகளில் ஈடுபடுவாரான்றது கைது செய்யப்பட்ட ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசனை எனக்கே பர்சனலாக பழக்கம். இந்த வேலைகளை எல்லாம் செய்வாங்களான்னு தெரியல. இன்னொன்று, திமுகவிற்கு தாவேக்கா ஆட்சியை குளறுபடி ஆக்கணும்னா அன்றே ஏடிஎம்கே அவங்களும் மர்ஜ் பண்ணி இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் பேசினதான் இல்ல பேசப்பட்டது உண்மைதான். அதை நம்ம வந்து இது பண்ண விரும்பல, அது இவங்களை தான் கேட்கணும். பேசியிருப்பாங்க இல்ல பேசியிருப்பாங்க வந்து பாத்தீங்க என்ன ரெக்கார்டு இல்ல சார் பேசுனா அது நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து IUML வந்து சீனியர் மோஸ்ட் பர்சன் அந்த கட்சியும் இங்க பாருங்க, அவங்க எல்லாம் அயோக்கியங்க. எத்தனை பேர் எங்கள்கிட்ட கூட்டணியில இருந்தவங்க அத்தனை பேரும் அயோக்கிய. இன்னைக்கு லஞ்சம் அன்னைக்கு எங்கள்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அது கண்ணுக்கு தெரியலையா? இதே வைகோ என்ன பேசுறாரு, நாங்க லஞ்சம் வாங்கணும், இதை கொடுக்கணும். அன்னைக்கு இருக்கும் போது ஏன் வெளியில இங்க பாருங்க எல்லாருமே இங்க பாருங்க எங்களை விட்டு போனவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு எங்களை பேசுறது வந்து தவறுங்க. இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? எங்க கூட்டணி சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு 2 சீட்டு வேணும், 3 சீட்டு வேணும். நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு கோவப்படுறீங்க. அப்புறம் ஆராசா பேட்டி கொடுங்க என்ன சொன்னாரு சார்? பேசிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனா அவுட்கம் என்ன? கடைசி கடவுளா ஆராசா கடவுளாங்க எங்க கட்சியில அவரு காமாட்சி நாயுடு ஐயா யாரு? அதே மாதிரிதான் காமாட்சி நாயுடு அதே ஒண்ணுதான், அவரு ஒண்ணுதான். அதான் இங்க பாருங்க, தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் எங்க கட்சிக்கு எங்க தலைவர் இருக்காரு. எங்க தலைவர் வந்து அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு கரெக்ட். நான் அதான் சொல்ல வரேன். இருந்தாலும் 5 வருஷம் அப்படியே தண்ணி காமிச்சிங்களே, அப்படியே தண்ணி காட்டுவீங்களே. ஆமா, 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்லாம் பாட்டு பாடுனீங்க. கடைசியில இப்ப 20 ரூபா வாங்குறீங்க. இல்லையா, நாசமா போக. பரவாயில்ல விடுங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, IUML கட்சி வந்து தொடர்ச்சியா திமுகவோடய பயணிச்சு எந்த காலகட்டத்திலையும். ஒரே ஒரு 4 வருஷம் தான் இல்ல. எப்பன்னா திமுக பிஜேபியோட போன அந்த 4-5 வருஷம் மட்டும்தான் அவங்களோட இல்ல, அதாவது திமுகவோட இல்ல. மற்ற அத்தனை தேர்தல்களையும் உற்ற தோழனாக இருந்தவங்க IUML. அவங்க இன்னைக்கு சொல்றாங்க இந்த மாதிரி பேசுனாங்க. அவர் மட்டும் பேசல, தோழர் சண்முகம் சொல்றாரு. என்ன பேசப்பட்டது யார் மூலியமா சொல்லுங்க, செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு பேர் சொல்றாங்க, நானும் வெளியில போறவங்களும் பேச பாருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அன்றைக்கு தேர்தல் நடந்து ரிசல்ட் வரும்போது அன்றைக்கு 4 மணிக்கு நான் தான் பேட்டி கொடுக்குறேன்.
நான் தான் முதல்ல அன்னைக்கு பேட்டி கொடுக்குறேன். அந்த பேட்டியில நான் சொல்றேன், இவங்க வந்து தாவேக்காவுக்கு இவ்வளவு வந்திருக்கு, அதிமுகவுல வந்திருக்கு, திமுகவுல வந்திருக்கு, நாங்க திமுகவும் அதிமுக ஒண்ணு சேர்ந்தாக்க விஜய் நாங்க ஆட்சி அமைக்க விட மாட்டோம் அப்படின்னு நான் பேசிருக்கீங்க. நான் பேசினேன். இதத்தான் இட்டு கட்டி எல்லாரும் பெருசா பேசுறாங்க. சத்திய பிரமாணமா இதுதான் நடந்தது. பேசல, திமுக பேசுதுன்னு சொல்றேன். அதிமுக தரப்பும் இதை பேசி இருக்கிறாங்க. அதிமுக தரப்புல பேசவே இல்லைங்க. எப்படி தெரியுமா சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இத பத்தி பேசவே இல்லை. இவங்க பேசுனாங்களா, அவங்க இவங்க லவ்வர்ஸ் இவங்க சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் உடனே இல்ல சார், அதை பத்தி ஒண்ணுமே இல்ல சார். இன்றைய கேள்வி, அதிமுகவை அலிகேட் பண்ணக்கூடிய தாவேகா, திமுகவை அலிகேட் பண்ணக்கூடிய தாவேகா, இது குதிரை பேரம், இது பணத்தை வாங்கிட்டாங்க, இது அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஒருத்தரை கைது பண்றதுக்கு தாவேகாவுக்கு என்ன ஒரு தார்மீக உரிமை இருக்கு? அதிமுகங்கிற ஒரு இயக்கம், அது ஊழல் இயக்கமா இருக்கட்டும், திருட்டு இயக்கமாக இருக்கட்டும், அதை பத்தி பேருங்க. ஒரே விஷயம், மக்கள் இயக்கமாக ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சியை இப்படி டைல்யூட் பண்ணி டிசாஸ்டர் பண்றது எவ்வளவு பெரிய குற்றம். மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை நீங்க எப்படிங்க வர சொல்லலாம்? அப்போ உங்களுக்கு 108 இருந்தா எந்த கட்சியும் 108 ஆம்புலன்ஸ் ஏத்திடுவீங்க நீங்க? அது அதிமுக ஏத்தினாலும் பரவாயில்ல, திமுக ஏத்தினாலும் பரவாயில்ல, என் கட்சி 108 இருந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப அந்த 6 பேரையும் தாவேக்காவில் இணைத்ததற்கான நோக்கம் என்ன? அப்போ இல்லங்க, எந்த மூஞ்சி வச்சு எலெக்ஷன் போய் ஓட்டு கேட்பாங்க சார்? 6 பேர் இல்லங்க, இன்னைக்கு 2 பேர் சேர்ந்துட்டாங்க. 8 பேர் போறாங்க. அம்மா எனக்கு ஓட்டு போடு, தொகுதி உள்ள போறாங்க. அம்மா நான் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டேனே, நீ எதுக்கு திருப்பி வரன்னு மக்கள் கேட்டா எந்த மூஞ்சி வச்சுட்டு இவங்க நிக்க போறாங்க? இன்னொன்னு இல்லங்க, ஏடிஎம்கே காரங்க போனதை 2 விதமா பாக்குறேன். அவங்க போனதை தப்புன்னு ஒரு ஆங்கிள் அந்த விஜய் கட்சியால அப்படி நடக்குதுன்றது சொல்றேன். இன்னொன்னு, எடப்பாடி என்கிற சர்வாதிகாரி கிட்ட அவங்க குழப்பம் நடத்த முடியாத சூழ்நிலை, கட்சி இன்னைக்கு ஒரு இன்ஸ்டேபிள் மூமெண்ட்டுக்கு ஆயிடுச்சு, அதுலயும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா தாவேகா இதையெல்லாம் ஒரு ரோல் பிளே பண்றது, முதலமைச்சர் எங்கேயுமே வராம அமைச்சர்களை அனுப்பிச்சு ஒரு பேர் செட் பண்றது. சார், வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கமிங் டு சே? இப்ப நம்மளே பாருங்க, கொழாடி சண்டை மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இருந்த கொழாடி சண்டைக்கு யார் காரணம்? தமிழக வெற்றி கழகம் மாற்றம்னு வந்துட்டு இல்லங்க, இல்ல தமிழக வெற்றி கழகம் ஒரு ஃப்ரெஷ் காப்பி நினைச்சோம். இப்ப ஜெராக்ஸ் காப்பி தானே இருக்கு, ஒரிஜினல் காப்பி நினைச்சோம், கார்பன் காப்பி தானே இருக்கு. திமுக ஒரிஜினல் காப்பி, இவங்க கார்பன் காப்பி, நடுவில் கார்பன் காப்பி எழுதுவோம் பாருங்க. இந்த ஒரு கோலத்துல ஆட்சியை பண்ணிக்கிட்டு இவங்க கிட்ட நல்லதையும் மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்கறது? இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. கடைசியா ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில இருந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை சீர்குலைக்க பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ரோல் பண்ணுச்சு. அதில் அம்மையார் சசிகலா வந்து அடுத்து வந்துருவாங்கன்னு செய்தி வர ஆரம்பித்த உடனேவே அந்த அம்மாவை கூப்பிட்டு மிரட்டி 4 ஆண்டுகள் சிறையெல்லாம் தள்ளி இன்னை வரைக்கும் அந்த அம்மா இன்ஸ்டேபிளாக போயிட்டாங்க. அவங்க வந்து வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே, எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சாலும் அப்படி பண்ணிட்டாங்க. அதே தான் நம்ம இவருக்கு அமமுக இவருக்கும் நடந்துச்சு. அவருக்கு வந்து அவர் 19 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல பூத்துகளில் 0 வந்துச்சு. பல பூத்துகளில் ஒரு பூத்தில் ஒரு நிர்வாகி கூடமா இருந்திருக்க மாட்டான், அவங்க குடும்பத்தில் கூடமா ஓட்டு போட்டிருக்க மாட்டான். இதெல்லாம் பல சர்ச்சைகள் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி பின்னாடியே. இது வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி பண்ணுறது தான். இன்னைக்கு கூட கனிமொழி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க, பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்த புரிஞ்சு வச்சிருக்கு. அதிமுகவை அன்றைய பாஜக அழிக்க முயற்சி பண்ணியிருந்தா அந்த ஆட்சியை கலைச்சிருப்பாங்க. ஏதாவது ஆட்சிக்குள்ள குட்டையை குழப்பியிருப்பாங்க. நான் முடிச்சிடுறேன். குட்டையை குழப்பியிருப்பாங்க, இல்லை அந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு மேனிபுலேஷன் பண்ணியிருப்பாங்க. மாறா அந்த ஆட்சியை 4.5 ஆண்டு காலம் அந்த ஆட்சி ஒழுங்காக நடந்து முடிந்ததற்கு பிஜேபி ஒரு காரணம்னு சொல்லி அன்றைய முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியே பேசியிருக்காரு. நான் பிஜேபி சார்ந்து பேசலை, பட் இருந்தாலும் அன்றைய சினாரியோவில் தாவேகா பண்ணக்கூடிய இந்த ஒரு வேலையை திமுக கூட பண்ணதில்லை. அப்படிப்பட்ட வேலையை தாவேகா செய்து கொண்டிருக்கு, இல்ல அந்த அளவு செய்து கொண்டிருக்கு. இன்னொன்னு, இதை மட்டும் சொல்லி கடைசியா முடிக்கிற மக்களுக்கு தெரியுங்க, திமுகவை கழுவி ஊற்றி அதிமுகவை கண்டபடி திட்டி ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டு நான் தூய சக்தி அப்படின்னு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை பேசுற ஞாபகம் இருக்கா? ஊழல் பண்ணவும் மாட்டோம், ஊழல் பண்றவங்களையும் விட மாட்டோம், ஊழல் பண்ணவங்களையும் நாங்க விட மாட்டோம். அப்ப இவங்க எல்லாம் இப்ப சேர்றவங்களும் எந்த இதுல வராங்க? இடி சார்ஜஸ் அவங்க மேல இருக்கா இல்லையா? சிபிஐ என்கொயரி கீழே நிறைய அந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் இருக்கிறதா இல்லையா? அப்போ வெளியில இருந்தா நீ துஷ்ட சக்தி, உள்ள வந்தினா நட்பு சக்தி. வாஷிங் மிஷினை வச்சிருக்கீங்க நீங்க, கேட்குறீங்களே திமுக. ஏங்க, ஒருத்தரை கேள்வி கேட்கறது, மேடையில் அப்படியே தலையை கோதிக்கிட்டு 4 விஷயம் பேசுறது, கையாட்டுவது, சிரிப்பது ஈஸி. அதை சீரியஸ் நோட்ல வரும்போது அதுக்கு அட்ரஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். தாவேகா 5 வருஷத்துல தாவேகா தவக்கலையாக போகும் தான் நான் நினைக்கிறேன்.
போகிற போக்கு புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் வசம் தமிழ்நாடு வந்து சேரும் என்பதுதான் காலத்தின் பார்ப்போம். மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்மளாம் போற போக்குல அண்ணாமலை எனக்கு வாயில ஏங்க அதுக்கு விஜய் எவ்வளவு பெட்டருங்க, அண்ணாமலைக்கு விஜய் எவ்வளவு பெட்டரு. ஆமா. ஆனா இவ்வளவுலாம் சொல்றீங்களே தேவைக்காக்கு ஒரு அமைச்சரோட வீடியோ பாத்தீங்களா பிரதர்? நீங்க எந்த அமைச்சர் வீடியோ பாத்தீங்களா? கில்லி சரத் வீடியோ பாத்தீங்களா? அது என்ன, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் அது முதல்ல போதைப் பொருளா என்னன்னு நமக்கு தெரியல. ஒரு 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 10 செகண்ட் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. அந்த குறிப்பிட்ட அந்த அமைச்சருடைய பாடி லாங்குவேஜ் நான் பார்த்த வரைக்கும் அவர் உட்கொண்டாரான்னு தெரியல. அது முதல்ல அது மாத்திரதானா அல்லது போதையா அதுவும் தெரியல. அவர் அந்த பாடி லாங்குவேஜ், ஒரு பொதுவாக ஒருத்தன் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவங்களுடைய பாடி லாங்குவேஜ் நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், அது நிச்சயமாக அப்படி இருக்காது. நான் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, ஏதோ விளையாட்டாக பண்ண போய் யாரோ ஒருத்தவங்க அதை படம் எடுத்துருக்குறாங்க. அது கரெக்டாக ட்ரக் டே அன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதோ சம்திங் ஏதோ அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரியல. இது என்னுடைய அசம்ஷன். இது இல்ல அசம்ஷன் ஓடுது. உங்க மனசுல என்ன தோணுது? அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அந்த நபரை பார்த்தாலும் அப்படிப்பட்ட நபராகவும் தோணல. இதை ஒரு ஃபேஸை வச்சுப்போம். ஆமா, அவர் நல்ல நபர்னு வச்சுக்கோங்க, உங்கப்படி தப்பு இல்லை. அவங்க குடும்பத்தோட கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அதாவது நான் கேட்ட வரைக்கும் அவருடைய குழந்தைக்கு பிறந்ததுலேருந்தே அந்த என்ன சொல்றது, மோஷன் போகிறதுல பிரச்சனை இருக்குது, அதுக்காக வழங்கப்பட்ட மருந்து தான் அதை க்ரஷ் பண்ணி கொடுக்கறது வேண்டிய தேவை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி அவர் மனைவி குழந்தையோடைய அவர் ஒரு வீடியோ போட்டார். அதை ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டரும் அது தனியாக அவர் வீடியோவும் போட்டார். சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே சொல்லிட்டதுக்கு பிறகு அது மக்கள் தான் இனிமேல் முடிவு செய்யணும். எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம். 3 கேள்வி கேட்டு இந்த டாபிக் கடந்து போயிடுவோம். ஏன்னா இதை பேசி பேசி அழுத்து போச்சு நமக்கே. முட்டு கொடுத்தும் நம்மளால் முட்டு கொடுத்தவங்களை பார்த்தாலே நமக்கு அது ஒரு மாதிரி அவர்ஷனாக ஃபீல் ஆகுது. பாயிண்ட் நம்பர் 1, உடம்பே சரியில்லை ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தைய ஒரு ஸ்டேடியத்தை கூட்டு போவோம். உடம்பு சரியில்லை சார், கம்ப்ளீட் நீங்கள் பேசுறதுல அமைதியாக தான் இருந்தேன். உடம்பு சரியாத ஒரு குழந்தைய கூட்டு போய் ஸ்டேடியமில் பார்க்கக்கூடிய அளவுக்கு மனசாட்சி இல்லாத ஒரு தாய் தந்தையர் இருப்பாங்களான்னு தெரியல ஒரு நாட்டில். 1. 2வது, அந்த குழந்தைக்கு எந்த டாக்டர் மாத்திரை பிரிஸ்கிரைப் பண்றாரு கண்டிப்பா தெரியல. அந்த டாக்டர் எங்க எம்பிபிஎஸ் படிச்சாரோ அந்த காலேஜ் வாழ்க, அவர் வாழ்க. ஏன்னா எந்த குழந்தைக்கும் பச்சை குழந்தைக்கு சார் ஒரு விஷயம் இருக்கு, பல்லு இருக்காது. அந்த பல்லு இல்லாத குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறது நம்ம வாடிக்கையில் இல்லை. இப்போ பிறக்கிற குழந்தைகளும் ஊசி கூட போடுறது, தடுப்பூசியை தவிர எந்த ஊசி கூட போடுறது இல்லைன்றது செய்தி. குழந்தைக்கு டானிக்காக கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி தான் விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். உலக அதிசயத்தில் 7வது அதிசயத்தில் 8வது அதிசயம் இது. மாத்திரை கொடுத்து அது ஒரு தகப்பன் கிரிக்கெட் ஆர்வத்திலையும் அந்த குழந்தையை பார்த்துக்கிற அக்கறை. சரிங்க, அதை க்ரஷ் பண்ணக்கூடிய விதத்தை பார்த்தீங்களா? ஒரு ஏடிஎம் கார்டு, அதில் எவ்வளோ ஜெர்ம்ஸ் இருக்கும். நம்ம ஏடிஎம் கார்டு போஜையில் வைக்கிறோம், பாக்கெட்டில் வைக்கிறோம், டேபிளில் வைக்கிறோம். மொபைல் ஃபோன் அதை தாண்டிய ஒரு உச்சக்கட்ட ஒரு ஜெர்ம்ஸ் எதுலேயுமே கிடையாது. 2, கையில் ஒரு 500 ரூபா தாள் எதுக்கு சார்? அந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறதுக்கா? அதையும் நீங்கள் தயவுசெய்து பதிவு பண்ணணும். உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டியை நான் பாராட்ட வேண்டியது இருக்குது. ரொம்ப தங்கமானவர் அவர். கையில் 500 ரூபாய் டாக்டர் ஃபீஸோடு அந்த குழந்தைக்கு மாத்திரை தட்டக்கூடிய அருமையான தகப்பன். இதானங்க? என்னங்க சார்? சாரி சார், நீங்கள் அதை என்ன தப்பாவோட நினச்சிக்கோங்க, 2 வாரத்தை அசிங்கமாவோட திட்டிடுங்க. ஆனால் தயவுசெய்து அதை நியாயப்படுத்துகிற வேலையை அவங்க குடும்பத்தோட பேசிட்டாங்க, அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, வேண்டாங்க. தமிழ்நாடு வேண்டாம். உங்கள் தலைவர் எப்படி நல்லவரோ அந்த அமைச்சரும் நல்லவர். நான் அந்த வாதத்துக்கே வந்துடுறேன். அது விஷயத்தை கடந்து போயிடுறேன் சார். தயவுசெய்து உங்க காலில் விழுறேன் சார். நோ எக்ஸ்பிளேஷன் அபவுட் இட். உங்க காலில் விழுற அடுத்து போயிடு. இவர் ஹரிஹரன் ராஜா சொல்றாப்படி குறிப்பா திமுக மேல நிறைய பேசினாரு, உங்களை குறித்து நிறைய பேசினாரு. இதை நீங்க எப்படி ஏற்கிறீங்க? எந்த வளர்ச்சியுமே இல்லை, மொத்தமாவே எதுவுமே பண்ணலை, இந்த நாடு சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இதுக்கு நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கி மென்பொருள் நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு திமுக அரசு தான் காரணம். முழுக்க அது எம்ஜிஆர் ஆட்சியோ அல்ல ஜெயலலிதா ஆட்சியிலையோ நடக்கலை. கலைஞருடைய அந்த 96வது ஆண்டில் நடந்த அந்த இவர் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் பண்ணாங்க. அதிலிருந்து தான் இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி மென்பொருள் 3வது இடத்துல இன்றைக்கி நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இன்றைக்கி மென்பொருள் நிறுவனங்களில் எத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். சரிங்களா? இதெல்லாம் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் பண்ணணும். ஆமாம், ஐடி ஃபுல்லாக நாங்கள் பண்ணது தான். ஸோ இதெல்லாம் இப்போ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுன்னு பண்ணிட்டீங்கன்னா நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம்னா
பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் தொடரும் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். இப்போ வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில இடங்கள்ல 5000 பேர் 2000 பேர் 3000 பேருன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கூட இப்போ கடைசியாக சட்டமன்றத்தில் கூட ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து 70% வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நிறைவேற்றுனா அதுக்காக தான் இப்போ இதாகிடுச்சே. அது திருமாவளவன் தான் அதுக்கு ரொம்ப அப்போஸ் பண்ணி கொண்டு வந்தோம். அதை நாங்களும் மாறிடுச்சு. இப்ப இவருடைய ஆட்சியில அதை பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்ப்போம். தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம் இன்னைக்கு காலையில வெங்கடேஷன் எம்பி இருக்கார் இல்லையா, அவர் இன்னைக்கு ஒன்று பேசினாரு. மாநிலங்கள்ல இப்ப நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஜாப்புக்கெல்லாம், அதுல வந்து 10th வரையும் வந்து இந்த அந்தந்த மாநில மொழிகளை படிச்சவங்க தான் வந்து எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டின்னே சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் வழி கல்வியில படிச்சவங்களுக்கு, தமிழ் வழி கல்வியில படிச்சிருக்கணும். அது எல்லாமே த்ரூஅவுட் இந்தியா ஃபுல்லா அந்தந்த மாநில மொழிகள்ல இருந்தவங்களுக்கு தான் வந்து ஜாப் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாநிலத்தை நீங்க போஸ்ட் ஆபீஸ் போனீங்கன்னா நம்ம இப்ப தமிழனே இருக்க மாட்டோம். பேங்க் போனீங்கன்னா நம்ம தமிழனே இருக்க மாட்டோம். பெரும்பாலும் வட இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இருப்பான். அப்ப அது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு அரசுங்கிறது வந்து இன்றைக்கு எங்களை குறை சொல்லி தீய சக்தி, தீஞ்சு போன சக்தி அப்படின்னு சொல்லி எல்லா சக்தியும் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நாங்க உங்களை வரவேற்கிறோம், மக்கள் வாக்களிச்சாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்த அடுத்த நொடி அவர் சொன்ன வார்த்தை மேடையில நல்லா கேட்டுக்கோங்க. ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே வந்து நான் வந்து மகளிர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அனைத்து திட்டங்களையும் நான் வந்து செஞ்சிருவேன்னு சொன்னாரு. அடுத்த நொடி இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது, இன்னும் எதுவும் நடக்கலை. பட் பரவாயில்ல, அவங்க கட்சியை சேர்ந்தவரே ஐயா சொன்னாங்க 70 நபர்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்துல ஒரே ஒரே ஒருத்தர் மட்டும் அவங்க கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியை சேர்ந்தவர் 50 பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி போட்டோ எடுத்தது பூரா வந்துருச்சு வெளியில. சரிங்களா, 1 2 வழக்காயிருக்குது. ஆமா, அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான். சரி, சேலம் நடக்கிறது, சேலம். சரிங்களா, ஆகையினால இது வந்து அதே மாதிரி இங்க ஒண்ணு தெரியுமில்ல, ஒரு எம்எல்ஏவே இன்வால்வ்டு, தூத்துக்குடியா, அது ஒரு எம்எல்ஏ இன்வால்வ்டு, அவங்க மாவட்டம். இதெல்லாம் எவ்வளவு சார், உடனே சஸ்பெண்ட் பண்ணணும் சார். ஒரு எம்எல்ஏ இதுல இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னா உடனே சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கட்சியை விட்டு நிப்பாட்டு, எம்எல்ஏ பதவியில். இந்த இடத்துல எனக்கு ஒரு குறுக்கீடு இருக்கியா நினைக்கணும். இப்போ இதுக்கு இவ்வளோ வேகமாக பேசுகிறோம், ரைட்டு, உண்மைதான். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலம்னு நினைக்கிறேன். அப்போது நம்முடைய திருச்சி சிவா அவர்களும் அம்மா சசிகலா புஷ்பா அவர்களும் ஒன்றா இருந்த புகைப்படங்கள்லாம் வெளில வந்துச்சு. இந்த பக்கமாவது ஜெயலலிதா அம்மா ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு திருச்சி சிவா அவர்கள் இன்னமும் திமுகவுடைய முகம்தான், டெல்லி முகம். அவர் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் ஒருத்தர் வந்து சந்தோஷமா விருப்பப்பட்டு இவருக்கு துணைவியார் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு துணைவியார்? சிவாவுக்கு துணைவியார் இல்ல. சோ அவரு வந்து அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இல்ல. சோ அதனால அவங்களுக்குள்ள இதா இருக்காங்க. இதை ஏன் நீங்க பெருசுபடுத்துறீங்க? அப்ப நான் என்ன சொல்றேன், இது அப்ப சரி, இதெல்லாம் இருந்தா கூட சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது சீரியஸான விஷயங்க, இது சீரியஸான விஷயம். அது ஒருத்தர் சம்மதத்தின் பேர்ல நடக்கக்கூடியது. ரேப் பண்றதுக்கும் சம்மதத்தின் பேர்ல ஒருத்தர் உடலுறவு கொள்றது தப்பு இல்லை, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? போன மாசம் சொல்லியிருக்கு, ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அது எந்த வயசு பொண்ணா இருந்தாலும், எந்த வயசு பொண்ணாலும் நல்லா இருக்காங்க, அதெல்லாம் சரிதாங்க. அப்புறம் அது முறையான்னு கேக்குறேன். முறை சார், நம்ம கண்டிக்கணும்ல. பாருங்க, அத கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எது கண்டிக்கணும், எதுக்கு கண்டிக்கணும்? அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கு? என்ன சார் தீர்ப்பு சொல்லி இருக்கு? எனக்கு தெரியலையா. லிவிங் டுகெதர்னா என்னங்க? கல்யாணமே பண்ணிக்காம தாலியே கட்டிக்காம இருக்கலாம் இருக்குல்ல. அப்புறம் என்னத்துக்கு நீங்க இத பத்தி பேசுறீங்க சார்? இங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய
அவலங்களை பத்தி பேசும்போது நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு பெண்ணோட சந்தோஷமா இருந்ததை நீங்க சுட்டி காட்டுறீங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த அம்மா புகார் கொடுக்கல சார், அந்த அம்மா புகார் கொடுத்துச்சா அல்ல அவர் புகார் கொடுத்தாரா இல்ல புகார் கொடுத்தது பேர்ல எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சா இல்ல நடவடிக்கை எடுக்கலையா? ஓகே, வழக்கு வந்தாலும் நீங்க அதை கன்சிடர் பண்ணுவீங்க சார். அது அவங்க சந்தோஷத்துல பண்றது, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு என்ன? இவங்க எல்லாம் துக்கத்துல பண்றாங்க. என்னையே நீங்க துக்கத்துல தானுங்க. ஒரு பொண்ணை ரேப் பண்றதுக்கும் அதுக்கும் 80 வயசு கலவையா 85 வயசு ரேப் பண்றான், 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்கான், 7 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்கான், ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு ரேப் பண்றான். நேரங்களில் நடக்குது. அதெல்லாம் இங்க பாருங்க, நாங்க நடக்கலைன்னு சொல்லல சார் ஐயா, நாங்க நடக்கலைன்னு சொல்லல, நாங்க நடந்துச்சுன்னு தான் நாங்களும் வருத்தப்பட்டோம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கிறத பெருசா பூதகரமா இந்த ஊடகங்கள், நாசமா போன ஊடகங்கள் பூரா எங்களை பெருசா எடுத்து ஊடகத்தை பேசினாலும் இந்த மாதிரி தவறான தகவல்களை பரப்புரை பண்ண பரதேசிகள்லாம் வந்து இன்னைக்கு அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்துருக்கான். இன்னைக்கு ஊனமுற்று போய் உட்கார்ந்துருக்கான் அத்தனை பசங்களும். இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில இவர் திரு நம்மளுடைய ஹரிஹரன் அவர்கள் சொன்னது போல எவ்வளவு நடந்திருக்கு. எனக்கு 260 ஏதோ கணக்கு சொன்னாங்க சரிங்களா. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கு. இந்த காவல்துறை வந்து இவ்வளவு விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருக்கும்போது 35 லட்சத்துக்கு பேரம் பேசினாருன்னு சொல்லி ஆகையினால இது என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால இங்க எங்களை மாத்திரம் சொல்லிட்டீங்க, எங்க எம்பி தான். ஆனா ஒரு மாண்புமிகு ஒருத்தரே மனைவி இல்லாம துணைவியோட போனாரே, அதை பத்தி நீங்க என்ன செய்ய உங்க இதுல நடக்கலையா? இது வந்து இங்க பாருங்க கல்ச்சர், இது கல்ச்சருங்க. அதைத்தான் லிவிங் டுகெதர்னு சொல்லிட்டேன். பொண்டாட்டி இருந்தாலும் சரி பொண்டாட்டி இல்லைனாலும் அது இஷ்டப்பட்டா யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் வாழலாம் போகலாம். அதுக்கு நம்ம வர வேண்டாம். இது ரேப் பண்றதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? சம்பந்தப்படுத்தல. சீர்கேடு நான் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா அவரு மனைவி இழந்தவரு, அவங்க கணவனை இழந்தவங்க, அதனால அவங்க ஒண்ணு கூடுறாங்க. அது தப்புன்னு நான் நினைக்கல, விட்டுடுங்க அந்த விஷயத்த. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் தாவேக அரசை வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். நல்ல ஆட்சி கொடுக்கணும், மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கணும். அதே சமயத்துல காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒரு 32 மணி நேரமா எதுக்காக? அதாவது சட்டம் என்ன சொல்லுது சார், சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்கு, யாராக இருந்தாலும் எஃப்ஐஆர் போடு, நோட்டீஸ் கொடு. நோட்டீஸ்க்கு வரல, 3 நோட்டீஸ் கொடுக்கணும். 3 நோட்டீஸ்க்கு வரலைன்னா தான் நீ வீட்டில் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அதை எஃப்ஐஆர் காப்பி அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்கணும், இல்லை தகவலாவது கொடுக்கணும். இவ்வளவு கொடுக்காம எங்க கொண்டு போறோம், ஏதுன்னு கொண்டாம அந்த பொண்ணு பட்ட பாடு இருக்க கடவுளுக்கு கூட அடுக்காது சார். நீங்க அதை பாருங்க, அந்த வீடியோ அந்த ஒரு வழக்கறிஞரமா பேசியிருக்காங்க. நமக்கே அது மனசு அப்படியே புரியுது. இது திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா இது அவர் நாலேஜுக்கு போயிருக்காது. கண்டிப்பா இந்த நேரம் கூப்பிட்டா, ஏன்னா அவரு மனுஷன் தானே, இதாவது கவனத்துக்கு போட்டு கண்டிப்பா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த காவல்துறை மேல நடவடிக்கை எடுப்பாரு. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இன்றைக்கு வந்து நாங்க கரைபடா கரத்துக்கு சொந்தக்காரர்கள், எங்க ஆட்சியில் லஞ்சமே இருக்காது லாவண்யமே இருக்காதுன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்கள் போடுறீங்களா, அரசு வழக்கறிஞர்கள் எல்லாருக்கிட்டையும் ஏதோ வாங்கினதாக மக்கள் பேசுறாங்களே. ஐயா, மக்கள் இல்ல, பொறுப்பு யாரெல்லாம் பொறுப்புக்கு வந்தாங்களோ நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்னு சொல்றாங்க. அவங்களே பொது வெளியில வந்து பேசுறாங்க. இன்னைக்கு பரவாயில்ல, நீ கேட்டு பாருங்க, அவர் வழக்கறிஞர்கிட்ட கேளுங்க எந்தெந்த போஸ்டுக்கு எவ்வளவுன்னு வச்சிருக்காங்க. இது கட்சி நன்கொடையா வாங்குறாங்க, தப்புன்னு நான் சொல்லல. தனிப்பட்ட நபருக்கு போகல, இது தனிப்பட்ட நபர் பாக்கெட்டுக்கு போகல, கட்சி நன்கொடைக்காக வாங்குறாங்க. இதனால் தாங்கள் சொல்ல அது அவங்க வந்து கரைபடா கரத்துக்கு சொந்தக்காரவங்க யாருமே தனிப்பட்ட முறையில வாங்கி அவங்க பங்களா கட்டவோ அல்லது பனையூர்ல இன்னொரு பங்களா கட்டவோ இல்ல. அத விஜய்க்கு போகல, அந்த பணம் விஜய்க்கு போகல, அந்த பணம் அவங்க கட்சிக்கு தான் போகுது. அதான் உண்மை, சரிங்களா? ஆகையினால இதுவும் ஊழல் தானே. நான் சொல்றது என்னன்னா இதுவும் ஊழல் தானே. சரி விடுங்க, நீங்களும் அவங்களும் ஒரே கூட்டம் தான், போதுமா? சும்மாரியா என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காத. இன்னொரு விவாதத்துல பேசுவேன். நன்றி.